ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதர்வா முரளி, கயடு லோகர் அண்ட் பிரீத்தி முகுந்தன் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கிற இதய முரளி படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. ஆனால் நம்ம கதையோட ஹீரோ, அதாவது கல்யாண மாப்பிள்ளை, கல்யாண மண்டபத்தில் இருக்க வேண்டியவர் எங்கே இருக்காரு தெரியுமாங்க? அமெரிக்காவில் அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. அங்கேருந்து ஃபோனை போடுறாருங்க அவருடைய மாமாவுக்கு. அப்போது நம்ம மாமாவும், டேய், இங்கே கல்யாண மண்டபத்தில் என்னால் தனியாக நின்று சமாளிக்க முடியலடா, இன்னும் 2 நாளில் முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையை கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காருங்க. மாமா திட்டின திட்டில் பதறி போய் நம்ம மாப்பிள்ளை, ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக பேக் பண்ணிவிட்டு அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வர ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி உட்கார்றாருங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஃப்ளைட் ஏறியாச்சு அப்படின்னு சொல்லி சீட்டில் சாஞ்சி பெருமூச்சு விடுறாருங்க நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட். அவரோட பக்கத்து சீட்டில் வந்து உட்கார்றது ஒரு டாப் பிஸ்னஸ் மேனுங்க. அந்த பிஸ்னஸ் மேனும் நம்ம ஹீரோவோட பதட்டத்தை பார்த்துட்டு மெதுவாக பேச்சு கொடுக்குறாருங்க. ஏன் தம்பி, இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கடைசி நேரத்தில் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்ற, என்னதான் உன் கதை, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கதை பல வருஷத்துக்கு பின்னாடி போகுதுங்க. அங்கே நமக்கு 3 க்ளோஸ் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அந்த கேங்கில் ஒருத்தன் தாங்க நம்ம கதையோட ஹீரோ இதயா. நம்ம இதயாவுக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் அதே என்ன, இதயாவுக்கு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அவரோட மாமா தாங்க. அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து பாசமாக வளர்த்த மாமா கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டார் போலங்க. ஏன்னா மாமா கொடுத்த செல்லத்தில் நம்ம இதயா சின்ன வயசுலேருந்து செம விளையாட்டு பிள்ளையா எந்த கவலையும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. விளையாட்டுத்தனம்னா சாதாரண விளையாட்டுத்தனம் இல்லைங்க. நம்ம இதயாவும் அவரோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வெறும் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? டே, இந்த உலகத்தில் குழந்தை எப்படிடா பிறகுது அப்படின்னு ஒரு உலகமாக ஆராய்ச்சியே பண்ணியிருக்கானுங்க. அதில் ஒரு அறிவாளி ஃப்ரெண்டு, டே இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சயின்ஸை தலைகீழாக மாற்றி ஒரு தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் அதே கிளாஸில் நம்ம இதயாவோட துருதுருப்பை பார்த்துட்டு, பரவாயில்லையே பையன் ரொம்ப நல்ல பையனா சமத்தா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர் அன்பா நம்ம இதயாவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க. அவ்வளோதாங்க, அங்கே தான் ஆரம்பிச்சது நம்ம ஹீரோவுக்கு தலைவலி. டீச்சர் கொடுத்த முத்தம், அடுத்த செகண்ட் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பதறி போய், டே இதயா போச்சுடா, டீச்சர் உனக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க, நம்ம தேரிப்படி கண்டிப்பாக இப்போ டீச்சருக்கு குழந்தை பிறக்க போகுதுடா அப்படின்னு சொல்லி இதயாவை பயமுறுத்தி விட்டுடுறாங்க. அப்போது ஆரம்பிச்சது பாருங்க அந்த 3 பேருக்கும் பயம். டேய், நம்ம கொடுத்த முத்தத்தால் டீச்சருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி டெய்லி கிளாஸில் டீச்சரை சைட் அடிச்சுட்டு அவங்க வயிறு பெருசாகுதா இல்லையா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. கட் பண்ணால் ஒரு 6 மாதம் முடியுதுங்க. நிஜமாவே டீச்சரோட வயிறு பெருசாகுது. இப்போ நமக்கு தெரியும் டீச்சரோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, அவரால் தான் டீச்சர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஆனால் பாவம் அந்த 5ஆம் கிளாஸ் இதயாவுக்கு அது தெரியலையே. நான் கொடுத்த முத்தத்தால் தான் டீச்சரோட வயிறு பெருசாகுது, அப்போது அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு நம்ம ஆள் கட் பண்ண உலகத்தில் மிதந்துட்டு இருக்காருங்க. அப்போன்னு பார்த்து ஒரு நாள் ஸ்கூலில் வச்ச டீச்சருக்கு திடீர்னு பயங்கரமாக பிரசவ வலி வந்துடுது. சுற்றி இருந்தவங்க பதறத்துக்குள்ளே நம்ம குட்டி ஹீரோ இதயா ஓடி போய் முன்னாடி நின்று டீச்சரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாருங்க. ஏன்னா அவர் மைண்டில் அது அவரோட குழந்தையா ஃபிக்ஸ் பண்ணிட்டாருல்ல. பாவம் டீச்சரோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறதால அந்த சின்ன வயசுலேயே அவர் அப்பாவோட கடமையோட பதட்டத்தோட லேபர் வார்டுக்கு வெளியே நம்ம இதயா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் டீச்சரை சேர்த்ததோட நிறுத்தாமல் நம்ம ஆள் ஃபார்மாலிட்டிக்காக ஃபார்ம் கொண்டு வர நர்ஸுக்கிட்ட நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி 5ஆம் கிளாஸ் பிஞ்சு மூஞ்சை வச்சுக்கிட்டு கெத்தா கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காருங்க. இப்படி ஒரு உலகமாக விளையாட்டுத்தனமான கேங்காக தான் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. நாட்கள் அப்படியே உருண்டோடுதுங்க. 5ஆம் கிளாஸில் சுற்றிட்டு இருந்த பசங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது படிக்கும்போதே இந்த ரேஞ்சுக்கு ஸ்கெட்ச் போட்டவனுங்க இப்போ 12th நான் சும்மா இருப்பாங்களா, ஏரியாவில் ஓரளவுக்கு லவ் கிவ்னு ரூட்டு விட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ தாங்க நம்ம ஹீரோ இதயாவுக்கு ஒரு பொண்ணு மேலே பயங்கரமாக க்ரஷ் ஆகுது. சும்மா விடாமல் அந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். முக்கியமாக 2 இடத்துல அந்த பொண்ணை கரெக்டாக லாக் பண்ணுறாருங்க நம்ம ஆள். ஒன்று, அந்த பொண்ணு வழக்கமாக வர டியூஷன் கிளாஸ், இன்னொன்று அந்த பொண்ணு ஈவினிங் விளையாட வர பேட்மிண்டன் கோர்ட். இந்த 2 இடத்துல தாங்க இப்போ நம்ம இதயாவோட காதல் மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு டியூஷனுக்கு போனாலும் சரி, பேட்மிண்டன் ஆட போனாலும் சரி, அவள் எங்கெல்லாம் போகிறாலும் அங்கெல்லாம் நம்ம இதயாவை பின்னாடியே நிழல் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படியாச்சும் இந்த முறை அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்காருங்க நம்ம ஆள். ஆனால் பொதுவாக பசங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, ஒருத்தன் தனக்கு பின்னாடி சுற்றுறான்னு தெரிஞ்சாலே எந்த பொண்ணுக்கு அது ஈஸியாக ஸ்மெல் ஆகிடும். நம்ம ஹீரோயினுக்கும் அதே தாங்க நடக்குது. இந்த இதயா நம்மளை தான் சைட் அடிக்கிறான், நம்ம மேலே தான் ஏதோ ஒரு கண்ணு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பக்காவாக தெரிய வருது. இருந்தாலும் சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெளியே காட்டிக்காம சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே வருதுங்க. பொதுவாகவே லவ் பண்ணுற பசங்களுக்கு இந்த பர்த்டே டைம் தான் மாஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சரியான ரூட்.
அதே மாதிரி நம்ம இதயாவும் அவளோட பர்த்டே அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு போலுங்க. பொதுவாக பர்த்டே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பொண்ணு நம்ம இதயாவை மட்டும் தனியாக கூப்பிட்டு என் பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லி பர்சனலாக இன்வைட் பண்ணுறா. அவ்வளோதாங்க, நம்ம ஆளுக்கு சந்தோஷத்தில் தலகால் புரியல. ஆகா, ஊரில் இவ்வளோ பசங்க இருக்காங்க, ஆனால் அவள் என்ன மட்டும் தனியாக கூப்பிட்டு இருக்கான்னா அப்போ கண்டிப்பாக இது காதல் தாண்டா அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் ஓவர் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு செம்ம கிஃப்டை ரெடி பண்ணுறாருங்க. அப்படியே அவரோட அந்த 2 வால் ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு மாசா ஹீரோயினோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கிளம்பி போகிறாருங்க நம்ம இதயா. ஆனால் அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியுது, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. என் ஆளு என்ன மட்டும் ஸ்பெஷலாக பர்சனலாக கூப்பிட்டுருக்கான்னு நினச்சி வந்தா அங்கே அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா பசங்கன்னு மொத்த ஊரே அங்கே தாங்க கிடக்குது. அதாவது அந்த பொண்ணு எல்லாருமே அப்படி தனித்தனியாக தாங்க கூப்பிட்டுருக்கு போல. இதை பார்த்து நம்ம இதையா அப்படியே ஷாக் ஆகி, டேய் என்னைய வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரேஞ்சுக்கு கிஃப்டை கையில் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அந்த ட்விஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு மெகா ட்விஸ்ட்டு இங்கே உடைக்கிறாங்க. நம்ம இதையா உருகி லவ் பண்ணாரே அவங்க சாதாரண பொண்ணு இல்லைங்க. அவங்க 2 பேருமே அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ். அதாவது ஈவினிங் பேட்மிண்டன் ஆட வந்தது வேற ஒரு பொண்ணு, காலையில் டியூஷன் கிளாஸுக்கு வந்தது வேற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரில் யார் அங்கவை யார் சங்கவைன்னு அவங்க பெத்த அப்பா அம்மாவாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜெராஸ்காப் மாதிரி இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம இதையா அவ தான் இவ தான் அவ அப்படின்னு நினச்சி 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்து ஒரே பொண்ணுன்னு நினச்சி உருகி லவ் பண்ணியிருக்காருங்க. இப்போ கொடுமை என்னன்னா, தான் நிஜமாவே அந்த 2 பேரில் எந்த பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கே தெரியலங்க. காதலை சொல்ல வந்த இடத்துல இதயாவுக்கு இதே வலிக்கிற மாதிரி இப்படி ஒரு சோதனை வரணும் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்க. அப்போன்னு பார்த்து அந்த ட்வின்ஸ் சிஸ்டர் 2 பேருமே நம்ம இதயாவை கூப்பிட்டு, ஏங்க நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல, இப்போ எங்கள் 2 பேரில் யார் அந்த பேட்மிண்டன் பொண்ணு யார் அந்த டியூஷன் பொண்ணுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு மரண மாஸ் கேம் ஒன்று வைக்கிறாங்க. பாவம் நம்ம பையன் அந்த கேமில் தப்பாக கை காட்டி அசிங்கமாக தோற்று போகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு உரைக்குது, நாம யாரை லவ் பண்ணோம்னே நமக்கே தெரியல, இந்த லட்சணத்தில் இவகிட்ட போய் லவ் சொன்னா மொத்தமும் குழப்பமாயிடும் அப்படின்னு நினச்சி கடைசி வரைக்கும் அவரோட காதலை வெளியே சொல்லாமலே விட்டுடுறாருங்க. நம்ம கதையில் இதயாவா இருந்தவர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதய முரளியாக மாறி காதலை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன் சைடு லவ்வர்ஸாகவே பயங்கரமாக வேதனைப்படுறாரு. இப்போ ஸ்கூல்லவும் புட்டுக்குச்சு, டியூஷன்லவும் டாட்டா காட்டிடுச்சு, இதுக்கப்புறமாச்சும் என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான பொண்ணை தேடி கண்டுபிடிப்பேன்டா அப்படின்னு சபதம் போடுற நம்ம இதயா காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வெட்டித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்காருங்க. அப்போன்னு பார்த்து தான் ஊருக்குள்ளே ஐபிஎல் மேட்ச் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதயாவோட மாமா ஏரியாவில் கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணுவாராச்சே, அதனால் மொத்த ஊர் ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில் பெரிய ஸ்க்ரீன் வச்சு மேட்ச் பார்க்க வைக்கிறாரு. ஊரே ஒன்றா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்குங்க. அப்போன்னு பார்த்து தாங்க அங்கே வராங்க 2 லோக்கல் ரவுடி பசங்க. கூட்டத்தில் லேடிஸ் குழந்தைன்னு எல்லாருமே இருக்காங்கன்ற பயமே இல்லாமல் மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இதயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருதுங்க. நேராக போய், ஏயா இங்கே இவ்வளோ லேடிஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க, இங்கே வந்து தான் இப்படி சரக்கடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கே நிற்கிறாருங்க நம்ம ஹீரோ. அங்கே ஆரம்பிக்குது ஒரு பெரிய ரகலை. அங்கே ஆரம்பித்த சண்டை சும்மா நச்சுன்னு வெடிக்குதுங்க. ஒரு பக்கம் டிவியில் ஐபிஎல் மேட்ச் சூடு பறக்குதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம இதயாவோட லைஃப் ஃபைட் அதை விட பயங்கரமாக சூடு பறக்குதுங்க. ஆனால் ரவுடிங்க சும்மா இருப்பாங்க. அங்கே நடந்த அடிதடி கலவரத்தில் நம்ம இதயாவுக்கு பலமாக ஒரு அடி விழுந்துடுதுங்க. இதை பார்த்த உடனே மாமாவுக்கு அப்படியே பதறி போச்சுங்க. ஐயோ, என் செல்ல மருமகனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, தூக்குங்கடா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே தாங்க நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வருது. அந்த ரணகாலத்திலேயே நம்ம ஆளுக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குது. அடிபட்டு மயக்கத்தில் இருந்த நம்ம ஹீரோ இதயா ஹாஸ்பிட்டல் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாருங்க. அங்கே ஒரு அச்சு அசல் தேவதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இவருக்கு டாக்டராக நின்று ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த டாக்டர் அம்மாவை பார்த்த அடுத்த செகண்ட் அடிபட்ட வழியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் நம்ம இதயாவோட இதயம் கூட டக்குன்னு லவ்வில் விழுந்து டப்புன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுமே அப்படியே ஹாஸ்பிட்டல் காரிடாரில் நடந்து வராருங்க. அப்போ தூரத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. உத்து பார்த்தா அது நம்ம இதயாவோட சின்ன வயசு ஸ்கூல் சீனியர் அண்ணன். செம்ம ட்விஸ்ட் என்னன்னா, அவரும் அதே ஹாஸ்பிட்டலில் தாங்க டாக்டராக வேலை பார்க்குறாரு. அவ்வளோதான், நம்ம இதயா மைண்டில் உடனே லைட் எரிய ஆரம்பிக்குது. ஆஹா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, இந்த அண்ணனை வச்சு அந்த டாக்டர் பொண்ணுக்கு ரூட்டு போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெகா பிளானை போடுறாரு. அதுக்காகவே உடம்பு சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த ஹாஸ்பிட்டலே சும்மா சுற்றி வராருங்க. நாட்கள் போக போக நம்ம இதயாவும் அந்த டாக்டர் பொண்ணும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு என்ன வெறினா, எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் முந்தைய காதல்களில் வாங்கின பல்பு இன்னும் கண்ணு முன்னாடி வந்து போகுமா என்ன? நான் கடைசி வரைக்கும் ஏசுதாஸ் மாதிரி சோகப்பாட்டு பாடிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு லவ்வை சொல்லாமலே தள்ளிட்டே போயிட்டு இருக்காருங்க. சரி, நம்ம ஆளு தான் சொல்லலை, அந்த பொண்ணாவது முதல்ல வந்து லவ்வை சொல்லும்னு பார்த்தா பாவம் அந்த டாக்டர் பொண்ணு ரொம்ப பயந்த சுவாபம் போலருங்க. பொண்ணுங்க வந்து எந்த காலத்தில் தான் முதல்ல லவ்வை சொல்லியிருக்காங்க, பசங்க தானே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சுருக்கமாக சொல்லணும்னா 2 பேருமே மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு யார் முதல்ல சொல்கிறதுன்னு தெரியாமல் காலத்துக்காகவும் சரியான நேரத்துக்காகவும் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் ஓடுதுங்க. நம்ம டாக்டர் பொண்ணுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கோர்ஸ் முடிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு கிளம்புற நாளும் வந்துடுதுங்க. இவ்வளோ நாள் கூடவே சுற்றியும் இந்த மனுஷன் இன்னும் லவ்வை சொல்லலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செமையாக ஃபீலில் இருக்குங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இப்போ தான் மண்டையில் உரைக்குது. ஐயோ, இதை விட்டால் நமக்கு லைஃப்பில் வேறு எப்போவுமே வாய்ப்பு கிடைக்காதுடா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறாருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்லாமலே வேணாம்னு பயங்கர தயக்கத்தோட பக்கத்தில் போகிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லவ்யூன்ற வார்த்தை வாயிலேருந்து வரவே மாட்டேங்குதே. டாக்டர் பொண்ணு இவரை பார்க்குறாங்க, இவர் அந்த பொண்ணை பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் கண்ணாலே பார்த்து மௌன ராகம் பாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்னாச்சு, இவங்க லவ்வை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் சக்குன்னு மூவ் ஆகி அந்த பொண்ணு டாட்டா காட்டிட்டு ஊருக்கே கிளம்பி போயிடுதுங்க. நம்ம இதய முரளி இப்போவும் லவ்வை சொல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம இதயாவுக்கு இதயம் அப்படியே நொறுங்கி தூளாயிடுது. டேய், ஒரு லவ் 2 லவ்னா பரவாயில்லடா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட லவ்வை சொல்லலை, அடுத்து அந்த டியூஷன் ட்வின்ஸ் பொண்ணுக்கிட்டேயும் லவ்வை சொல்லலை, இப்போ கடைசியாக வந்த இந்த தேவதை டாக்டர் பொண்ணுக்கிட்டேயும் லவ்வை சொல்லலை. கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட வாயை திறந்து லவ்யூன்னு சொல்ல முடியாத ஒரு கோழையாயிட்டனே அப்படின்னு சொல்லி நம்ம இதயா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் நிஜத்தை சொல்லணும்னா நம்ம ஊர் பசங்களோட உலகமாக வீக்னஸ் செய்து தானே ஒரு பொண்ணை உசுராக பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் கடைசி வரைக்கும் லவ் சொல்ல மாட்டானுங்க. அப்புறம் அவங்க வேற யாருக்காச்சும் கல்யாணம் ஆகி போகும்போது கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தாங்க 96 விஜய் சேதுபதி மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு சுற்றுறது. நம்ம ஆள் இதையாவும் இப்போ அதே மாதிரி 96 மோடுக்கு தாங்க போயிட்டு இருக்காரு. இப்போ காதலில் அடுத்தடுத்து வாங்கின மரண பல்பு காரணமாக இனிமேல் இந்த ஜென்மத்தில் காதலே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு ஒரு மரண வைராக்கியத்தோட முடிவுக்கு வந்துடுறாருங்க நம்ம ஹீரோ. ஆனால் இங்கே தான் நம்ம மாமா என்ட்ரி கொடுக்குறாரு. மாமா சும்மா விடுவாரா? டேய், நான் தான் கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிளாகவே இருந்துட்டேன். ஆனால் என் செல்ல மாப்பிளையே அப்படி விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி, நீ காதலிச்சாலும் சரி அது தோற்று போனாலும் சரி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறது தாண்டா இந்த மாமாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி பாசமலையை பொழிகிறாருங்க. மாமாவோட அந்த எமோஷனல் பிளாக்மெயிலில் உருகி போன நம்ம ஹீரோ, சரி மாமா, உங்கள் ஆசைப்படி நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சம்மதம் தராருங்க. மாமாவும் சும்மா இருக்காமல் மின்னல் வேகத்தில் மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாருங்க. ஆனால் விதி நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் வேறு மாதிரி விளையாட ஆரம்பிக்குதுங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட கேங்கில் இருக்கிற அந்த டாக்டர் அண்ணனுக்கு மதுரையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. டேய் தம்பிகளா, எல்லாரும் கண்டிப்பாக மதுரைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை வைக்கிறார். நம்ம இதையாவும் சரி ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மாசா மதுரைக்கு வண்டியை விடுறாருங்க. ஆனால் அங்கே போனால் கொடுமைன்னா கொடுமை, அப்படி ஒரு உலகமகா கொடுமை காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இதையா உருகி லவ் பண்ணாரே அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க, அவங்களில் ஒரு பொண்ணு இந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு பக்கத்து சொந்தமாக. அதனால் அவளும் அந்த மதுரை கல்யாணத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கா. மண்டபத்தில் அவளை திரும்பவும் பார்த்த உடனே நம்ம இந்தியாவுக்கு மைண்ட் வாய்ஸ் ஸ்பார்க் ஆகுது. டேய், உலகத்தில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணை மட்டும் கடவுள் ஏன் என் கண்ணு முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்போ கண்டிப்பாக இவளுக்கும் நமக்கும் தான் ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருக்குது. கடவுள் ஏதோ நமக்கு சிக்னல் தராரு அப்படின்னு நினச்சி நம்ம இதே எங்கே காதலை தொலைச்சாரோ மறுபடியும் அங்கேருந்தே தேட ஆரம்பிக்கிறார். அவ்வளோதாங்க, பழையபடி அந்த பொண்ணு பின்னாடியே மறுபடியும் சுற்றி வர ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. ஆனால் இங்கே தான் உலக மகா காமெடி. அவங்க 2 பேருமே ட்வின்ஸுன்ற அதே பழைய சாபக்கேடு இப்போவும் தொடருதுங்க. அன்றைக்கி 12th படிக்கும்போது யார் பேட்மிண்டன் பொண்ணு யார் டியூஷன் பொண்ணுன்னு தெரியாமல் முடிச்சாரு, அதே கன்ஃபியூஷன் இப்போவும் வருது. டேய், இப்போ இங்கே வந்திருக்காளே, இவ்வளோ தான் நம்ம அன்றைக்கி லவ் பண்ணோமா இல்லை அவளோட சிஸ்டரையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ளே மறுபடியும் அந்த ட்வின்ஸ் குழப்பம் பயங்கரமாக ஸ்பார்க் ஆகுதுங்க. ஆனால் இந்த முறை நம்ம ஹீரோ இதையா சும்மா விடலையே, பக்காவாக விசாரிச்சுட்டு அந்த உலக மகா குழப்பத்துக்கு ஒரு வழியாக எண்டு காடு போடுறாருங்க. இப்போது கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்காளே, இவ தான் அன்றைக்கி நம்ம இதையா கூட டியூஷனில் ஒன்றா படித்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்ற சூப்பர் நியூஸும் நம்ம ஆளுக்கு தெரிய வருது. சரி, அப்போ அந்த பேட்மிண்டன் பொண்ணு அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி இப்போ ஒரு குழந்தையே இருக்குப்பா. இப்போது நம்ம இதையா உட்காந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கால்குலேஷன் போடுறாரு. அன்றைக்கி நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டில் அவளை ரசித்ததை விட இந்த டியூஷன் பொண்ணை தான் டெய்லி உருகி ஓவராக சைட் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்ச நம்மளோட உண்மையான லவ் இந்த டியூஷன் பொண்ணு தான் அப்படின்னு ஒரு வழியாக அவரோட ரூட் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பேட்மிண்டன் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டதால் இப்போ கல்யாணம் ஆகாமல் சிங்கிளாக சுற்றுற இந்த டியூஷன் பொண்ணு தான் நம்மளோட ரியல் ஜோடின்னு நம்ம இதையா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். மதுரை கல்யாண மண்டபத்தில் வச்சு அவகிட்ட தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் காதலை அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறார். ஆனால் அங்கே தான் விடிஞ்சது அடுத்த ஷாக். சும்மா சாதாரண பொண்ணு நினச்சான், அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிற உலக புகழ்பெற்ற நாசாவில் சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்களாம். இவன் 5ஆம் கிளாஸில் குழந்தை எப்படி பிறக்குதுன்னு மொக்க தியரியை பேசினவன். ஆனால் அவன் விண்வெளி தியரி பேசுகிற நாசா சயின்டிஸ்ட்டுங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடியுது. அந்த பொண்ணு நம்ம எதையா கிட்ட வந்து, சரிங்க ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நாளைக்கே அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் இருக்குது, நான் கிளம்புறேன், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கிளம்பிடுச்சுங்க. நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அதே பழைய ரயில்வே ஸ்டேஷன் பயம் வந்துருச்சுங்க. ஐயோ, இப்போ இவகிட்ட லவ்வை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் ஓகே சொல்வாளா மாட்டாளா அப்படின்னு வழக்கம் போல் வாயை திறக்காமல் ஒரு குழப்பத்தோட தலையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாருங்க.
ஆனால் இந்த முறை நம்ம இதே சும்மா இல்லாமல் என்ன ஆனாலும் பரவாயில்லடா, இந்த தடவை என் காதலை சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வெறியோட ஏர்போர்ட்டுக்கு ஓடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த நாசா சயின்டிஸ்ட் பொண்ணு செக்இன் எல்லாம் முடிச்சு ஃப்ளைட் ஏறி சீட்லேயே உட்காந்துருச்சுங்க. நம்ம ஆள் விடுவாரா? ஏய், ஃப்ளைட்டே கிளம்புனாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு ஏர்போர்ட் செக்யூரிட்டி ரன்னிங் சேசிங் ஃபைட்டுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் அர்ஜுன் சார் ரேஞ்சுக்கு மாசா ரன்வே வரைக்கும் ஓடி போகிறாருங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா கொடுமைங்க, ஃப்ளைட் ஆல்ரெடி டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் அப்படியே வானத்தில் பறந்து போயிடுச்சுங்க. விதி காதலுக்காக தான் வாழ்க்கையில் கொடுத்த 2வது மெகா வாய்ப்பையும் நம்ம இதே கடைசி நேர தயக்கத்தால் இப்படி பறக்க விட்டுட்டு ரன்வேலேயே நின்று அழுதுகிட்டு இருக்காருங்க. சரி, போனது போகட்டும், மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அங்கே மாமா இன்னும் கல்யாண டார்ச்சரில் நிறுத்தலைங்க. மாப்பிள்ள சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுடா அப்படின்னு சொல்லி பின்னாலே சுற்றுறாரு. இதே அவருக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, நமக்கு இந்த லவ் செட் ஆகாது, இதுக்கப்புறம் நம்மளால் யாரையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராருங்க. இனிமேல் புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தெம்பும் இல்லை திராணியும் இல்லை சாமி அப்படின்னு டயர்டான நம்ம ஹீரோ, சரி மாமா, உங்கள் இஷ்டப்படி நான் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஓகே சொல்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து முடிங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாருங்க. மாமாவும் சும்மா இல்லாமல் மின்னல் வேகத்தில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அடுத்த வாரமே என்கேஜ்மெண்ட்டையும் நடத்தி முடிக்கிறாருங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட சரி அப்படியே புது பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாண புடவை ஷாப்பிங்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதே மாசா ஒரு பெரிய மாலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே தாங்க வெடிக்குது அடுத்த ட்விஸ்ட்டு. ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதே அங்கே பார்க்கக்கூடாத ஒருத்தரை திருதுப்புன்னு பார்த்துடுறாரு. உத்து பார்த்தா அடேங்கப்பா, அது வேறு யாருமே இல்லைங்க, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வாயை திறந்து லவ்வை சொல்லாமல் ட்ரெயினை மிஸ் பண்ணாரே அந்த டாக்டர் பொண்ணு தங்களோட மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தமாக ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்காங்க. விதி பண்ண சதியில் 2 பேருமே அந்த மாலுக்குள்ளே எதேச்சியாக நேருக்கு நேர் மீட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு உருகி உருகி சைட் அடித்த அந்த டாக்டர் பொண்ணை இவ்வளோ நாள் கழிச்சு திருப்புன்னு பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அப்படியே தொண்டை அடைச்சி போச்சுங்க. வார்த்தையே வராமல் திக்கு முக்காடி நிற்கிறாரு. ஆனால் அந்த டாக்டர் பொண்ணு ரொம்ப கேஷுவலாக, ஹே இதயா எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக விசாரிக்குதுங்க. அப்போ தாங்க அந்த உலக மகா ஷாக் நடக்குது. நம்ம இதயாவோட கண்ணை அப்படி நேராக பார்த்து அந்த டாக்டர் பொண்ணு, இதயா நான் உங்களை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. டேய் என்னடா இது வம்பா போச்சு, அன்றைக்கி நாம் ஏங்கி தவிச்சப்போ வாயை திறக்காமல் ட்ரெயினில் ஏறி போன பொண்ணு இன்றைக்கி நாம் வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் முடிஞ்சு ஷாப்பிங்க்கு வந்தப்போ வந்து லவ் யூ சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நிற்கிறாரு. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் வேத்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இவ்வளோ நாளாக நாம் ஏங்கின நம்மளோட ட்ரூ லவ் தேடி வந்து நிற்குது. நிச்சயம் பண்ண பொண்ணை கழட்டி விட்டுட்டு இந்த டாக்டர் பொண்ணு கூடவே சேர்ந்துடலாமா அப்படின்னு தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அந்த டாக்டர் பொண்ணு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஃபீலிங்கை கொட்டுறாங்க. இதே நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட என் காதலை சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு சின்ன பயம். சரி நீயாவது வந்து முதல்ல சொல்லுவே அப்படின்னு சொல்லி பார்த்தா நீயும் சொல்லலை நானும் சொல்லலை, இதனாலேயே நம்ம 2 பேரும் காதலை சொல்லாமலே பிரிஞ்சிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் என் மனசை மூடி வைக்க முடியாது, அதான் இப்போ சொல்லிட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு எமோஷனலாக பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட உண்மையான காதலை பார்த்த நம்ம ஹீரோ இதயாவுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. இவ்வளோ நாள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த காதலை அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக சொல்லலான்னு வாயை திறக்கிறாருங்க நம்ம ஹீரோ. அப்படி வாயை திறந்து லவ்வை சொல்ல வர நம்ம இதயாவுக்கு அந்த டாக்டர் பொண்ணு அடுத்த செகண்டே ஒரு உலக மகா குண்டை தூக்கி போடுறாங்க. இதயா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்குமா வந்து லவ் யூ சொல்லி நம்ம ஆளோட பிபிஐ ஏற்றுற, என்ன இது டான் படம் எஸ்ஜே சூர்யா ஸ்டைலில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு நம்ம இதயா மைண்ட் வாய்ஸில் கத்துறாருங்க. அப்போ தான் அந்த டாக்டர் பொண்ணு அசால்ட்டாக சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனது நிஜம்தான் இதயா, ஆனால் நான் உங்களை அன்னைக்கு காதலிச்சது உண்மை தான், என் காதலை உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்ற வருத்தம் என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு பாரமாக இருந்துச்சு, அதான் இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே ஜஸ்ட் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு கூலாக ஒரு போடுறாங்க. அடா பாவிகளா, பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக ஒருத்தனோட எமோஷனலை வச்சு இப்படி ஃபுட்பால் விளையாடுறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம இதே அங்கே அப்படியே ஷாக் ஆகி ஸ்டாச்சு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, இதயா நான் சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்காத, இப்போ தான் என் மனசில் இருந்த ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருக்கு, நான் உன்னை ஒரு காலத்தில் காதலிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு ரொம்ப ஓப்பனாக உண்மையை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டாட்டா காட்டிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம இதயாவுக்கு தான் அந்த விஷயத்தை சுத்தமாக தாங்க முடியல. அட பாவமே, ஒரு பொண்ணு கூட தனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன் மனசில் இருந்த காதலை இவ்வளோ ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் நாம் ஒரு ஆம்பளையாக இருந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இப்படி கோலையாக நின்றுட்டோமே அப்படின்னு நினச்சி செம கில்ட்டு ஃபீல் ஆகுறாருங்க. இப்போ நம்ம இதயாவுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் நடக்க போகுது, இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் பொண்ணு நான் உன்னை காதலிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ தான் நம்ம ஹீரோவோட மைண்ட் அந்த அமெரிக்கா நாசாவுக்கு போன டியூஷன் பொண்ணோட ஞாபகம் டக்குன்னு வருதுங்க. அந்த டாக்டர் பொண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதலை ஓப்பனாக சொல்லி பாரத்தை இறக்கி வைக்கும்போது நாம் ஏன் இன்னும் கோலையாக இருக்கணும், நமக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி அந்த நாசா சயின்டிஸ்ட் டியூஷன் பொண்ணுக்கிட்டையும் நாம் காதலிச்ச விஷயத்த ஓப்பனாக சொல்லிடணும், அப்படி சொன்னால் தான் என் மனசில் இருக்கிற பாரமும் இறங்கும், நானும் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவுக்கு வராருங்க நம்ம ஹீரோ. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம இதயாவுக்கு அவரோட கல்யாணம் நடக்க இன்னும் 7 நாள் தாங்க இருக்குது. ஆனால் நம்ம ஆளு, எனக்கு அமெரிக்காவில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடி வந்துடுறோம் மாமா,
அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விடுறாருங்க. ஆமாம் பாஸ், அன்றைக்கி ஃப்ளைட்டை மிஸ் பண்ண நம்ம இதயா இன்றைக்கி அதே நாசா சயின்டிஸ்ட் பொண்ணுக்காக அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறி மாசாக போயிட்டுருக்காருங்க. இப்போ புரியுதா, இவ்வளோ நேரமாக அமெரிக்கா போகிற ஃப்ளைட்டில் உட்காந்து பக்கத்து சீட்டு பிஸ்னஸ்மேன் கிட்ட நம்ம இதயா ஏன் இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அமெரிக்கா போன உடனே நம்ம ஆள் சும்மா இருக்கலைங்க, நேராக அந்த பொண்ணு வேலை செய்கிற நாசா ஆஃபீஸ்க்கே போயிடுறாருங்க. ஆனால் அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு வழக்கம் போல் லைட்டாக நடுக்கம் ஸ்டார்ட் ஆகுது. உன்னை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்ல தைரியம் இல்லாமல் நம்ம ஊர் பசங்களுக்கே உரிய அந்த உலக மகா பொய்யை அவுத்து விடுறாருங்க. நான் இங்கே ஒரு முக்கியமான பிஸ்னஸ் வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தேன். அப்போது நீ இங்கே தான் வேலை செய்கிறேன்னு சும்மா தச்செல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதான் அப்படியே உன்னையும் ஒரு நட பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு ஒரு செம பிட்டை சுற்றுறாருங்க. இங்கே கல்யாணத்துக்கு 7 நாள் தான் இருக்குது. அதுக்கு கவலைப்படாமல் 15 மணி நேரம் ஃப்ளைட்டு ஏறி இவளுக்காக அமெரிக்கா வந்துட்டு இப்போ வந்து சும்மா இந்த பக்கம் வந்தேன்னு சீன் போடுறாருங்க நம்ம ஹீரோ. பிஸ்னஸ் வேலை அது இதுன்னு ஏதோ ஒரு சாக்கு பக்கம் சொல்லி அந்த நாசா பொண்ணை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா ஊரை டெய்லி ஜாலியாக சுற்ற ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த பொண்ணு நாசா சயின்டிஸ்டில் இவன் ஓட்டுற மொக்கரியில எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, இவன் என்னவோ பிஸ்னஸ் வேலைன்னு சொல்கிறான், ஆனால் கண்டிப்பாக நம்மளை தேடி மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே நல்லாவே புரியுது. அந்த அழகான ஃபீல்லையே நம்ம நாசா பொண்ணுக்கு நம்ம இதயா மேலே அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம இதய முரளிக்கு இன்னும் தெரியாதுங்க. இப்படியே 2 பேரும் அமெரிக்காவில் சுற்றிட்டு இருக்க அங்கே சென்னையில் நம்ம இதயாவுக்கு கல்யாண நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இதயா கண்டிப்பாக அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு ஃப்ளைட் ஏறியே ஆகணுன்ற கட்டாயம். ஆனால் கொடுமை என்ன தெரியுமாங்க, இவ்வளோ தூரம் வந்தும் நம்ம ஆள் இது வரைக்கும் அந்த லவ்வை வாயை திறந்து சொல்லவே இல்லைங்க. நம்ம நாசா பொண்ணு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் சென்னை கிளம்புற வரைக்கும் நாம ஏன் வெயிட் பண்ணணும், நாமளே போய் நம்ம லவ்வை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செம மாசான முடிவெடுத்து நம்ம இதயாவை பார்க்க ஓடி வராங்க. ஆனால் அங்கே போனால் விதி இவங்களுக்கு ஒரு மரண ஸ்கெட்ச் போட்டு காத்துட்ருக்கு. அங்கே நம்ம இதயாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுக்கிட்ட, டே இதயா, இன்னும் எதுக்குடா அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லாமல் ஊரை சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இன்னும் 2 நாளில் சென்னையில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு, அதோட நான் உன்கிட்ட பழைய லவ்வை சொல்லி என் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கலான்னு தான் வந்தேன், மற்றபடி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு இந்த மேட்ரை இதோட முடிச்சிடுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதையாவும் சரிடா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து நம்ம நாசா பொண்ணு அங்கே வந்து இவங்க பேசின மொத்த விஷயத்தையும் அப்படியே ஒட்டு கேட்டுறாங்க. இவன் இவ்வளோ தூரம் அமெரிக்காவுக்கு வந்தது காதலை சொல்லி வாடுறதுக்கு இல்லையா, பாரத்தை இறக்கி வைக்க மட்டும்தானா, அதுவும் இல்லாமல் இவனுக்கு இன்னும் 2 நாளில் வேற கல்யாணம் வேற நடக்க போகுதா அப்படின்ற இந்த கசப்பான உண்மையை அவங்களால சுத்தமாக தாங்கவே முடியலங்க. அங்கேயே அவங்களோட இதயம் அப்படியே நொறுங்கி போகுதுங்க. நம்ம நாசா பொண்ணுக்கு அப்படியே உச்சி மண்டையில் கோவம் ஏறுதுங்க. அட பாவி, இன்னும் 2 நாளில் உனக்கு சென்னையில் சொந்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்கிட்ட வந்து காதலை காற்றுல பறக்க விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போட வரியா, உன் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க என்னோட எமோஷனல் உனக்கு காய்கறியா அப்படிங்கிற மாதிரி அவங்களால அந்த துரோகத்தை தாங்கவே முடியலங்க. அடுத்த செகண்ட் அசிங்கமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெறியோட நம்ம இதயாவை நேருக்கு நேரு போய் நறுக்குன்னு கேட்குறாங்க. இதயா, உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை, ஒரு மோசமான ஜென்மத்தை என் லைஃப்லேயே நான் பார்த்ததே கிடையாது. ஏன்டா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, நான் உன்னை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோம் உன் பின்னால் சுற்றி இன்னைக்கு உன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன்டா. நான் தான் உலக மகா முட்டன், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் மட்டும் என் மூஞ்சிலே முழிக்காத, கெட் அவுட் அப்படின்னு கோவத்தில் கண்ணீரோட அங்கே இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க நம்ம நாசா பொண்ணு. நம்ம ஆளுக்கு இப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிளாங்க் ஆகி நிற்கிறாரு. ஒரு பக்கம் அங்கே சென்னையில் கல்யாண மேடை ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு தாலி கட்டணும். இன்னொரு பக்கம் இங்கே அமெரிக்காவில் தப்பாக நினச்சிக்கிட்டு போன காதலி நாசா பொண்ணுக்கிட்ட ஓடி போய் உண்மையை சொல்லி காதலை எப்படியாவது புரிய வைக்கணும். இப்படி இங்கே போனால் கல்யாணம், அங்கே போனால் காதல்னு லைஃப்பில் ஒரு இக்கட்டான இமயமலை சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு நம்ம ஹீரோ. சரி, இந்த நாசா பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லி பாரத்தை இறக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் விதி இப்போ மொத்தமாக தப்பாக முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுதுங்க. அதே சமயம் அங்கே சென்னையில் இருந்து மாமாவும் விடாமல் ஃபோன் பண்ணி, டேய் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் கொடுக்குறாரு. கடைசியில் வேற வழியே இல்லாமல் மனசே இல்லாமல் சரிடா சென்னைக்கே வண்டியை விடுங்க அப்படின்னு நம்ம இதே அமெரிக்காவில் இருந்து மறுபடியும் சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி கிளம்புறாருங்க. அப்படி சென்னையில் நடக்க போகிற தான் சொந்த கல்யாணத்துக்காக அமெரிக்காவில் இருந்து நம்ம இதே ஃப்ளைட் திரும்பி வரும்போது தாங்க இவ்வளோ நேரமாக தான் லைஃப்பில் நடந்த இந்த உலக மகா குழப்ப கதையை பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட ஒன்று விடாமல் ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. கதையை கேட்டு முடிச்ச அந்த பிஸ்னஸ் மேனுக்கே கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. தம்பி இதயா, உன் கதையை கேட்டால் எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, விதி செஞ்ச சதி, உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆறுதலான குட் பை சொல்லிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி அவரோட வழியை பார்த்துட்டு வெளியே கிளம்புறாருங்க. சரி, நாமளும் கல்யாண மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மனசை கல்லாக்கிட்டு நம்ம இதே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராருங்க. அப்படி ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அங்கே காத்துட்ருக்குங்க ஒரு மிகப்பெரிய உலக மகா அல்டிமேட் ட்விஸ்ட்டு. டே, இப்போ இங்கே யாருடா வரப்போறா அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, யாருடா அது அப்படின்னு சொல்லி நம்ம இதையா ஒத்து பார்த்தா அங்கே ஏர்போர்ட் வாசலில் நிற்கிறது வேற யாருமே இல்லைங்க, நம்ம இதயாவோட அந்த ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் பள்ளி பருவ தேவதை டீச்சர் தாங்க.
டேய் என்னடா இது கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் டீச்சர் ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கே தாங்க டேரக்டர் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கெட்ச் வச்சிருக்காரு. இவ்வளோ நேரமாக நம்ம இதய ஃப்ளைட்டில் யார்கிட்ட கதை சொன்னாரோ அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் நம்ம டீச்சர் தாங்க. டீச்சர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைய விட பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லி அவங்கள அப்படியே தனியாக தவிக்க விட்டுட்டு இத்தனை வருஷமா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவர் இந்த சுயநல புருஷன் தாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தர் கிட்ட தான் நம்ம இதே இவ்வளோ நேரமாக பொண்ணுங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உருகி உருகி தத்துவ கதையாக சொல்லிட்டு வந்திருக்காரு. தான் வாழ்க்கையே மாத்தின டீச்சரை இத்தனை வருஷம் கழிச்சு திடுத்துப்புன்னு பார்த்த உடனே நம்ம இந்தியாவுக்கு அழுதுட்டே அப்படி ஒரு சந்தோஷங்க. ஓடி போய் மேம் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் மேம், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சு கல்யாண பத்திரிகையை கொடுத்து இன்வைட் பண்ணுறாருங்க. நம்ம ஹீரோ ஆசாசியாக கூப்பிட அந்த பிஸ்னஸ் மேனோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? யோ தம்பி இதையா, உன் கதையை கேட்டதுக்கே என் தலை சுத்துது. இதில் உன் கல்யாணத்துக்கு வந்து நான் இன்னும் கன்ஃபியூஸ் ஆக விரும்பலை. உன் வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குப்பா, என்ன ஆளை விடுடா சாமி அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு அங்கேயே கழட்டி விட்டுட்டு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் அங்கே சென்னையில் முகூர்த்த டைம் நெருங்குறதால நம்ம எதையாவும் வேற வழியே இல்லாமல் ஏர்போர்ட்ல இருந்து நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்து லேண்ட் ஆகுறாரு. மண்டபத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட மூஞ்சில ஒரு துளி சிரிப்பு கூட இல்லைங்க. ஏன்னா அமெரிக்காவில் வச்சு அந்த நாசா டியூஷன் பொண்ணு இவனை அசிங்கப்படுத்தி போயிருக்கால. நம்ம இதைய மனசுக்குள்ள இன்னும் அந்த பொண்ணை தாங்க உசுருக்கு உசுரா காதலிச்சிட்டு இருக்காரு. கடைசி நிமிஷத்துல நம்ம ஆளுக்குள்ள அந்த நாயகன் கமல் சார் ரேஞ்சுக்கு ஒரு அதிரடி தைரியம் பறக்குது. நேரா மேடைக்கு பின்னால இருக்கிற ரூமுக்கு போய் மாமாவோட கையை பிடிச்சிட்டு, மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல துளியும் விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அதை கேட்டு மாமா அப்படியே இடிஞ்சு போய் நிற்கிறாருங்க. ஆனா மாமா கோவப்படலைங்க. அதுக்கு பதிலாக கண்ணீரோட நம்ம இதயா முன்னாடி கையை நீட்டி நிற்கிறாரு. இதயா, இப்போ இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அசிங்கத்தை அவமானத்தை தாண்டா பார்ப்பேன். நான் இது வரைக்கும் உன் லைஃப்பில் எதுவுமே கேட்டதில்லை. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை இந்த மாமாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சி பார்க்குறாருங்க. அவ்வளோதாங்க. மாமா அப்படி உருகி பேசின உடனே நம்ம இதயாவுக்கு அங்கே வேற வழியே இல்லாமல் போயிடுது. ஏன்னா சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்த நம்ம இதயாவை ஒரு குறையும் வைக்காம பெத்த புள்ள மாதிரி நெஞ்சோட சேர்த்து வளர்த்த இந்த மாமா தாங்க. அப்பேற்பட்ட மாமாவுக்கு நம்மளால ஒரு அவமானம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிற நம்ம ஹீரோ தான் காதல மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு, சரி மாமா உங்களுக்காக நான் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கல்யாண மேடைக்கு கிளம்புறாருங்க. அப்பதாங்க கல்யாண மண்டபத்துக்குள்ள அந்த அமெரிக்க பிசினஸ்மேன் மாசா என்ட்ரி ஆகுறாரு. டேய் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன புருஷன் இப்ப எப்படிடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறது புரியுது. அங்கதாங்க நம்ம டீச்சரோட பாச போராட்டம் நடந்திருக்கு. டீச்சர் தான் புருஷன்கிட்ட அழுதுகிட்டே கெஞ்சி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ எனக்கு உதவி செய்ய நீங்க கூட கூட இல்லை. அப்போ சின்ன பையனா இருந்த இந்த இதயா தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சான். அப்பேற்பட்ட பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. அவன் நம்ம கிட்ட ஒரு சின்ன உதவின்னு வந்து கேட்டிருக்கான். நாம கண்டிப்பா அவனுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு டீச்சர் கொடுத்த அந்த எமோஷனல் அட்வைஸ்ல தாங்க அந்த பிசினஸ் மேனோட மனசு அப்படியே உருகி போயிருக்கு. அதான் இப்ப டீச்சரும் அந்த பிசினஸ் மேனும் நம்ம இதயா கல்யாணத்துக்கு நேர்ல வந்திருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு மரண ட்விஸ்ட்டுங்க. நம்ம பிசினஸ் மேன் ஒன்றும் கையை வீசிட்டு வரலங்க. அங்க அமெரிக்காவில் கோச்சிட்டு இருந்த நம்ம இதயாவோட நாசா காதலி பொண்ணை கையோட சென்னைக்கு கூட்டிட்டு வந்து நிற்கிறாரு. மண்டபத்துல இருந்து எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. அடுத்த செகண்டே அந்த பிசினஸ்மேன் நேரா நம்ம இதயாவோட மாமா கிட்ட போய் ஒரு செம எமோஷனல் ஸ்பீச் கொடுக்குறாருங்க. ஐயா மாமா, உங்க வளர்ப்பு பையன் இதயா அன்னைக்கு என் வைஃப் பிரெக்னெண்டா இருந்தப்போ ஒரு சின்ன பையனா இருந்து ஹெல்ப் பண்ணான். அவன் இன்னைக்கு உங்களோட கௌரவத்துக்காக தான் வாழ்க்கையே வீணா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசுல காதல போட்டுட்டு மேடையில உட்கார்ந்துருக்கான். உங்க மாப்பிள்ள தலகுனிய கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதுக்காக அவன் வாழ்க்கையை பழி கொடுக்கலாமா அப்படின்னு பேசி மாமாவோட மனசை மொத்தமா மாத்திடுறாருங்க. அவ்வளோதாங்க. மாமாவும் மனசு மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது, என் மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை உண்மையா காதலிக்கிறான், தயவு செஞ்சு எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெத்தா கல்யாணத்தை நிறுத்துறாருங்க. கல்யாணத்தை நிறுத்தின கையோட, டேய் மாப்பிள்ள நீ காதலிச்ச பொண்ணு இதோ இங்க தானே நிக்கிறா, வா உனக்கு இப்பவே இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா செம எமோஷனலா முடிவெடுக்கிறாரு. ஆனா அங்கதாங்க டைரக்டர் அண்டார்டிகா லெவலுக்கு ஒரு உலக மக்கள் அந்தர்பல்ட்டி ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு. மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துட்டு சுபம் கார்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி ரெடியாகும் போது நம்ம இதயாவுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வருதுங்க. ஏன்னா அங்கே வந்து நிற்கிற பொண்ணு நம்ம இதயாவோட நாசா காதலி கிடையாது, அவங்களோட சொந்த அக்கா. ஆமாங்க, நம்ம இதயா காதலிச்ச பொண்ணு இன்னும் அமெரிக்கா நாசா ஆஃபீஸில் தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அக்கா இங்கே சென்னையில் தானே இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அச்சசல் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக எப்படியாச்சும் இந்த மண்டபத்துக்கு போய் ஒரு பொண்ணை வச்சு பஞ்சாயத்தை கூட்டி நம்ம இதயாவோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம பிஸ்னஸ்மேன் செஞ்ச உலக மகா தில்லாலங்கடி பிளான் தாங்க இது. இப்போ கல்யாணம் நின்றுடுச்சு. ஆனால் நம்ம இதே அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாசா பொண்ணுகிட்ட தான் தப்புக்காக மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் தான் உண்மையான காதலையும் வெளிப்படுத்தணும். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம இதே வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் அவங்க காதலுக்கு ஓகே சொல்லுவாங்களாம். ஆனால் இங்கே தாங்க டைரக்டர் வச்ச அந்த விண்வெளி லெவல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு. நம்ம நாசா பொண்ணு இப்போ பூமியில இல்லைங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு விண்வெளி ரிசர்ச்சுக்காக இருக்காங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு வீடியோ கால் கனெக்ட் ஆகுது. ஆனா சிக்னல் கட் ஆக இன்னும் கரெக்டா 40 செகண்ட் தாங்க இருக்கு. அந்த பொண்ணு விண்வெளியில இருந்து ஒரு மரண கண்டிஷன் போடுறாங்க. இதே இந்த சிக்னல் கட் ஆக இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள உன்னோட காதலை நீ ஓப்பனா வெளிப்படுத்தணும்.
அப்போ தான் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு டைம் பாம்பு வைக்கிறாங்க. டைம் வேற கடகடன்னு ஓடுதுங்க. 10 செகண்ட், 5 செகண்ட், 2 செகண்ட் சிக்னல் கட் ஆக போகுது. ஆனால் நம்ம இதே கடைசி வரைக்கும் அந்த லவ் யூன்ற வார்த்தையை வாயை திறந்து சொல்லவே இல்லைங்க. அவ்வளோதான், சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஆமாங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம ஹீரோ இதே காதலை வாயை திறந்து சொல்லாமலே இப்படி காலத்தை ஓட்டுவார்னு தெரியாம ஒரு விசித்திரமான எண்டு கார்டோட இந்த படத்தோட கதையை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த இதய முரளி கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.